Xiaomiயோட HyperOS பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கடைசியில கொண்டு வந்தது என்னமோ கிட்டத்தட்ட ஒரு MIUI மாதிரியான ஒரு விஷயம் தான். என்னடி இது? இருந்தாலுமே இந்த HyperOSல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன புதுசா இருக்குது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த HyperOSல நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்களோட மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா MIUI அப்படின்னு தான் இருந்தது. ஏன் இப்ப HyperOS அப்படின்னு நேமை சேஞ்ச் பண்ணி புதுசா கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन வந்திருக்கும். என்னவா இருக்கும்? இது வரைக்கும் இருந்தது பார்த்தோம் அப்படின்னா MIUI அப்படிங்கிறது வெறும் மொபைலுக்கு மட்டும் தான் இருந்தது. பட் இந்த HyperOS அப்படிங்கிறது மொபைலுக்கு மட்டும் கிடையாது. இனிமே அவங்க கொண்டு வர போற மொபைல், ஸ்மார்ட் வாட்ச், கார், அது போக ஹோம் பேஸ்டான ஸ்மார்ட் டிவைசஸ் என்னென்ன டிவைசஸ் வரப்போதோ எல்லாத்துலயுமே இந்த HyperOS தான் யூஸ் பண்ண போறாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா Xiaomiயோட ஸ்மார்ட் எக்கோசிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிளோட எக்கோசிஸ்டம், சாம்சங்கோட எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி இவங்களும் Xiaomi எக்கோசிஸ்டம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த HyperOS டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லா டிவைசஸ்க்கும் பொதுவாக கொண்டு வந்திருக்கிற இந்த HyperOS சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயில்ட் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த HyperOSல ஒரு பெரிய விஷயம்னா இந்த MIUI எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய OS அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு பல்கா இருக்கும். 12 GB 12.5 GB அந்த மாதிரி. பட் HyperOSல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த சைஸை வந்து இங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 8.5 GB குள்ள இத கொண்டு வந்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் பார்க்கப்படுது. அடுத்து இதோட கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தா இங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலை அன்லாக் பண்றதுல இருந்தே போவோம். இவங்களோட லாக் ஸ்கிரீன். இந்த லாக் ஸ்கிரீன்லயே நம்ம லாங் டச் பண்ணோம் அப்படின்னா அதுல அந்த வால்பேப்பர் சேஞ்ச் பண்றதுக்கான சில ஆப்ஷன்ஸ் வந்து வருது. லாக் ஸ்கிரீன் அது வந்து டிஃபால்ட்டா இருக்காது. அதுக்கப்புறம் கிளாசிக், ரோம்பஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இதோட கலர், டெக்ஸ்ட், போட்டோ, அந்த வால்பேப்பர் இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளோட போட்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது போக மேல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணோம் அப்படின்னா அதுலயுமே நிறைய விதமான ஸ்டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நமக்கு என்ன ஸ்டைல் பிடிக்கும் அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலயே கீழே போனா ஃபில்டர்ஸ் அதுலயே நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வால்பேப்பர்ஸ் இதுலயுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படினாலுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல இதுல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல எப்படி தெரியும், லாக் ஸ்கிரீன்ல எப்படி தெரியும் ஃபுல்லா அப்படிங்கறதை ஷோ பண்ணுது. சோ அது பார்த்துட்டு ஓகேவா இருந்தது அப்படினா நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனை நீங்க இங்க தான் சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டா நீங்க செட்டிங்ஸ்லயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல நீங்க வால்பேப்பர்ஸ் குள்ள போனீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி தனித்தனியா கொடுத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இங்க ஒண்ணா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுல ஐகான், நோட்டிபிகேஷன் எஃபெக்ட், ஃபாண்ட் இதெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபாண்ட்க்குள்ள போனோம் அப்படினா இந்த டைம் வந்து நார்மலா அந்த டிஃபால்ட் ஃபாண்ட் மட்டும் இல்லாம MI Sans அப்படின ஒரு புது ஃபாண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பட் மொபைல்லயே எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபாண்ட் வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணா இல்ல வால்பேப்பர்ஸ்மே நிறைய புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதுவுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் சென்டரான இந்த டிராப் டவுன் மெனுலமே நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இழுத்து விட்டோம் அப்படினா அது ஷார்ட்டா வரும். அதுக்கப்புறம் அதை பெருசா கொண்டு வருவோம். அப்புறம் இந்த ஸ்க்ரோலிங் டைப் மாதிரி தான் சைட் பை சைடா தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படினா இது அப்படியே ஒரே ஃபுல் பேஜா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலுமே அப்படியே கீழ போகும். நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுபோக அந்த மியூசிக் பிளேயரை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஏதாவது ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை இங்கேயே பார்த்துக்க முடியும். அப்படி எதுவுமே ப்ளே ஆகல அப்படின்னா கூட இதை டச் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா யூடியூப் குள்ள போயிடுது. கீழே பார்த்தா இங்க ஹோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹோம் எதுக்கு அப்படின்னா கூகுள் ஹோம் மாதிரியே இது Xiaomi ஹோம். Xiaomiயோட அந்த ஸ்மார்ட் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஐகான்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஐகான்ஸ் என்ன அப்படிங்கறத டெக்ஸ்டோட கீழே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு மேல டெக்ஸ்ட்ல ஷோ பண்ணி அது ஆனா ஆஃபா அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்றாங்க. பட் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் கீழே கொடுத்திருந்தா இங்கேயே நம்ம பார்த்து அதை ஆன் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லாராலுமே ஐகானை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இது போக இதுல எனக்கு பிடிக்காத விஷயம்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐகான் இருந்தது. அதை நான் ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஐகானை தூக்கிட்டாங்க. அது கீழே இருக்குது. பட் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. மேலேயே அதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நீங்க இந்த இடத்துல இருந்த செட்டிங்ஸ் ஐகானை அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து கட் அவுட். இது ஆல்ரெடி MIUIல இருந்த ஃபீச்சர் தான். பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பெட்டரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே iOSல இருக்கிற மாதிரி தான் அதையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கேலரியை ஓபன் பண்ணிட்டு உங்களோட போட்டோல உங்க போட்டோவை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதை லாங் டச் பண்ணா போதும் ஒரு அனிமேஷன் மாதிரி வருது. இந்த அனிமேஷன் முடிஞ்ச உடனே அந்த போட்டோல நீங்க பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படினாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல PNG எடுத்து எங்கயாவது ஷேர் பண்ணனும் இல்ல சேவ் பண்ணி வைக்கணும் அப்படினாலுமே சேவ் பண்ணிக்க முடியும். இது வந்து லாஸ்ட் டைம் இருந்ததை விட அந்த அனிமேஷன் இன்னும் கட் பண்றதை எக்ஸாக்ட்டா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி போட்டோஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இதெல்லாமே நீங்க காப்பி பண்ணனும் அப்படினாலுமே லாங் டச் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்கும். அடுத்து சைட் பார். இது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கு. நீங்க செட்டிங்ஸ்ல போய் சைட் பார் அப்படின்னு சர்ச் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டா இந்த சைடுல வந்து அந்த பார் வந்துரும். அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்பை நீங்க
நீங்க லாங் டச் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல் ஸ்கிரீன்ல வேணுமா இல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வேணுமா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேல ஒரு ஆப் வந்துரும், அப்புறம் இன்னொரு ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா டபுளா வந்துருது. இது ஆல்ரெடி இருந்த விஷயம் தான், பட் இதுலயுமே ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க மேல வந்து ஒரு 3 டாட் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இந்த ரெண்டு ஆப்பும் எந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்ல க்ளோஸ் ஆகணும் இல்ல சிங்கிள் ஆப்பா மாறணும் அப்படினாலுமே இதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல ரெண்டு ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேல இருக்கிறது பெருசா தெரியணும் அப்படின்னா இப்படி ஸ்வைப் பண்ணா போதும், கீழ இருக்கிறது பெருசா தெரியணும்னா இப்படி ஸ்வைப் பண்ணா போதும். அந்த கஸ்டமைசேஷனும் பெட்டராவே இருக்குது. இவங்களோட ஆப் டிராயர்லமே ஒரு புது விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட மெனுல போனீங்கன்னா குரூப் ஐகான்ஸ் பை கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐகான்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு, பட் அந்த ஆப்போட எக்ஸாக்ட்டான நேம் ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழ பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் இருக்கும். எந்த கலர்ல அந்த ஐகான் இருக்குமோ அந்த கலரை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாம் அங்க ஷோ பண்ணும். அதுல இருந்து ஆப் ஓபன் பண்ணிக்கலாம். இது பொதுவா படிக்க முடியாது இல்ல ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்களுக்கு கலர் பேஸ்டுல ஆப் ஓபன் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது ஆப் டிராயர்ல வரக்கூடிய செட்டிங்ஸ் தான். இது பெருசா ஹைப்பர் ஓஎஸோட செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இதுபோல இந்த ஹைப்பர் ஓஎஸ்ல நிறைய சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த ஐகான்ஸ் அப்புறம் அந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அது போக எம்ஐ டயலரை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வெதர் ஆப்பை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. நீங்க சார்ஜ் போடும்போதுமே இங்க மேல பார்த்தோம் அப்படின்னா இங்க குயிக் சார்ஜ் அப்படின்னு ஒரு சின்ன இதுல வந்து அது போக அந்த கிரீன் கலர்ல பார்க்குற அந்த அனிமேஷனும் நல்லா இருக்குது. சோ இவ்வளவுதான் இவங்க ஹைப்பர் ஓஎஸ்ல பண்ணிருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, கஸ்டமைசேஷன்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. MIUIக்கும் இந்த ஹைப்பர் ஓஎஸ்க்கும் பெரிய அளவுல இங்க சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல. சும்மா அப்படியே மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பயங்கரமா பில்ட் அப் கொடுத்துட்டாங்க. சோ இவங்களோட முக்கியமான எய்ம் என்ன, இவங்களோட எல்லா கேட்ஜெட்ஸ்லமே இந்த ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்து Xiaomiயோட ஸ்மார்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம்.